Welcome to our channel Grammar Enhance. In this video, we are going to discuss what are the factors that affect the formation of ionic compound with Tamil explanation. Grammar Enhance இந்த வீடியோவில் அயானிக் பாண்ட் அல்லது அயனிக் பிணைப்பு ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதை வந்து அதை ஃபார்ம் ஆகக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சிலபஸில் அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட்னா என்ன, எப்படி உருவாகுது அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது அதனுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அப்போ வந்து இதில் என்னென்ன ஃபார்ம் இருக்குன்னா ஒரு 4-5 ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான். வேலன்சி எலக்ட்ரான்ஸ்னால் ஐ ஹவ் டோல்டு யூ ஆல்ரெடி. ஒரு ஆட்டத்தில் லாஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரானத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வேலன்சி செல்லுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற அந்த செல்லை வந்து வேலன்சி செல்லுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவோம். அப்போ எப்படியெல்லாம் இருந்தால் அது வந்து அயானிக் பாண்டுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது. 118 எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிளில் இருக்குன்னா எந்தெந்த எலமெண்ட் வந்து நம்ம அயானிக் பாண்டு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தி ஆட்டம் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு கேட்டயான் சுட் ஹாவ் 1 or 2 or 3 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் வேலன்சி செல். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ 2 ஆட்டம் கம்பைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அயானிக் பாண்டு உருவாகுது. அந்த ஆட்டம் ஒன்று வந்து எலக்ட்ரானை லாஸ் ஆகி கேட்டயான் ஆகிடும், இன்னொரு எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனயான் ஆகும். அந்த 2 ஆட்டம், அது ஒரு கேட்டயான் ஆனயான் ரெண்டுமே எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸஸ்னால ஒன்றா ஹெல்டு பண்ணுறது தான் வந்து அயானிக் பாண்டுன்னு சொல்லி சொன்னோம். ரைட் அப்போ ஒரு லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் தன்மையுடைய குறைந்த அளவு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியுடைய எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை வந்து இழக்குது. அப்படி இழக்கும் போது அதாவது வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரானை இழக்கணும். அப்போ அதோட வேலன்சி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் உடையதுக்கு 1, 2 or 3. அதோட அப்போ எந்த எலமெண்ட்டு எந்த ஆட்டத்தில் வந்து அதனுடைய கடைசி வேலன்சி செல்லில் 1, 2 அல்லது 3 எலக்ட்ரான்கள் இருக்குதோ அது வந்து அயானிக் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வரும். இதே ஆனயான் இருக்குது. ஆனயான்கிறது எலக்ட்ரானை ஏற்றுக்கிறது. அப்போ எந்த ஆட்டம் வந்து எந்த ஆனயான் வந்து அந்த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வருதோ அதோட வேலன்சி செல்லில் 5, 6, 7 எலக்ட்ரான்கள் இருக்கணும். ரைட், 7 எலக்ட்ரான் வேலன்சி செல் இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எந்த குரூப்பில் வந்து வேலன்சி செல்லில் 1, 2, 3 எலக்ட்ரான்கள் இருக்குன்னா குரூப் 1, 2 and 3A 3ல் தான் வந்து என்னது லாஸ்ட் செல் ஃபைனல் செல் வேலன்சி செல்லில் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான், இதில் 1 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான், இதில் 3 எலக்ட்ரான் வேலன்சி செல்லில் இருக்கும். அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டயான்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி குரூப் வந்து 5th, 6th and 7th A இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆனயான்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது இது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஆனயான்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ மோஸ்ட்லி மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ஃபார்ம்ஸ் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்டில் ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டல் இருக்குன்னு இதெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு எதுனா அயானிக் ஃபார்ம் ஒரு கேட்டயான் வேணும்ப்பா, ஒரு ஆனயான் வேணும். ரைட்டு, அப்போ கேட்டயான் எப்படி இருக்குன்னா அந்த கேட்டயானோட வேலன்சி செல்லில் 1, 2, 3 அல்லது 1, 2 அல்லது 3 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனயான் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அதோட வேலன்சி செல்லில் 5, 6 அல்லது 7 எலக்ட்ரான்கள் இருக்கணும். ரைட், அந்த கண்டிஷன்ஸ் ரைட். அப்போ எதெல்லாம் அப்படி இருக்குன்னா 1st, 2nd, 3rd A குரூப், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5th, 6th and 7th A குரூப். ரைட்டு, அதில் எல்லாம் ஃபார்ம் பண்ணோமா பொதுவாக வந்து ஒரு மெட்டலுக்கு ஒரு நான் மெட்டலுக்கு ஃபார்ம் ஆகும். ரைட்டு, அயனைசேஷன் எனர்ஜி பார்க்கும் பொழுது லோ ஃபார் மெட்டல்ஸ், இதான் ஹின்ஸ் மாதிரி தான் எழுதிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அயனைசேஷன் எனர்ஜி லோ ஃபார் மெட்டல்ஸ் தான் வந்து கேட்டயான்ஸை எலக்ட்ரான்ஸை லாஸ் ஆக்கி எலக்ட்ரான்களை இழந்து கேட்டயானை உருவாக்குது. அப்போ எலக்ட்ரான்களை இழக்கணும்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கணும். எளிதாக ஒரு எலக்ட்ரானை நம்ம அயனைஸ் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுறணும். அப்போ எந்தெந்த மெட்டலுக்கெல்லாம் லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்குதோ இட் கேன் ஃபார்ம் அயானிக் பாண்ட். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஆனயான். அப்போ அந்த ஆனயான் எப்படி இருக்குன்னா அந்த எலக்ட்ரானை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கணும், எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு டூரிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் மோர் அப்படின்னு சொல்லும்போது ஆனயான் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அப்போ எதுக்கெல்லாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஆனயான் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. 4th பாயிண்ட் என்னென்னா இன்க்ரீஸ் இன் லாட்டிஸ் எனர்ஜி ஃபேவர்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட் அண்ட் தஸ் ஸ்டெபிலிட்டி. அப்போ லாட்டிஸ் எனர்ஜி, இப்போ நம்ம இதன் மேலே பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லாட்டிஸ் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட். அந்த லாட்டிஸ் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்தால் அயானிக் பாண்டு உருவாகும், அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன அயானிக் பாண்டோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்குது, அது ஸ்டேபிளாக இருக்கும் அந்த காம்பவுண்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்லும்போது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ்டு டூரிங் அதாவது 2 ஆட்டம்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பைண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டை உருவாகும் போது வெளிப்படுற எனர்ஜி தான் வந்து லாட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ
electric charges of ions should be ஹை ஃபேவர்ஸ் ஹை எலக்ட்ரோஸ். இது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது என்னென்னா லேட்டிஸ் எனர்ஜி வச்சுக்கலாம். F = ஃபார்முலா Q1 Q2 /d². இப்போ இங்கே வாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் அயான் சுட் பி ஹை ஃபேவர்ஸ் ஹை எலக்ட்ரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனிங்ஃபுல்லாக வராது, ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே Q1 Q2 அப்படிங்கிறது வந்து கேட்டையானோட ஆனையானோட எலக்ட்ரிக் சார்ஜஸ். அது மேலே தொகுதியில் இருக்குது இல்லையா, தொகுதியிலேருந்து இது அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாகும். லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதை வச்சு பார்க்கும் பொழுது அடுத்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அயான்ஸ். ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானும் சேர்ந்து தானே வந்து என்ன ஆகுது, அயானிக் பாண்ட். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இது கம்மியாக இருந்தால் தானே, டெனாமினேட்டரில் கம்மியாக இருந்தால் தானே இது அதிகமாகும். அப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து அதிகமாகணும். அந்த அயன் கேட்டையானுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாகும். அயானிக் பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் வந்து MgCl2 மெக்னீஷியம் குளோரைடு, இங்கே சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன் நான். இப்போ மெக்னீஷியம் ஆக்சைடு இப்போ MgO. அப்போ MgO வந்து எது ரொம்ப ஃபேவராக சீக்கிரமாக அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லும் பொழுது, இப்போ சார்ஜ் வருங்க. மெக்னீஷியத்துக்கு வந்து என்னென்னா 2 எலக்ட்ரானை இழந்து Mg2+ ஆகும். அதோட சார்ஜ் 2. ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு மைனஸ் ஆகுது. அப்போ இதோட சார்ஜ் 2, இதோட சார்ஜ் 2, 2 என்னது 4. குளோரின் வந்து யூனிவேலண்ட்னு இது Na+ன்னு போயிடும். அப்போ 1 தான். இதுவும் யூனிவேலண்ட் Cl- போயிடும். அப்போ ஓரம் 1. அப்போ எதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் அதிகமாக இருக்குது, MgOக்கு தானே அதிகமாக இருக்குது. அப்போ எது வந்து MgO ஃபார்மேஷன் இஸ் ஸ்டேபிள். அப்போ MgOவும் உருவாயிருது, NaCl உருவாயிருது. எது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னா MgO தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா MgOவில் Q1 Q2வோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லேட்டிஸ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். அதனால அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லிடுறோம். ரைட்டாப்பா? அது இங்கே சொல்கிறேன். Q1 Q2 ஹைனா லேட்டிஸ் எனர்ஜி ஹையாக இருக்கும், ஹை ஸ்டேபிளாகவும் இருக்கும், அயானிக் பாண்டு உருவாகும். ரைட்டு. அடுத்து டி வச்சு பார்க்கலாமா? ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி. என்ன சொல்லியிருக்கிறேன், டி வந்து டினாமினேட்டர் இருக்கிறதுனால அந்த டி வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது டி வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த RA, அதாவது RA RC, அது கேட்டையானுக்கும் ஆணையான் ரெண்டனுடைய ஆரங்களை கூட்டுறது டிஸ்டன்ஸு. இப்போ அதாவது 2 ஜாயிண்டாகி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் இது ரெண்டுக்கு நடுக்கில் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது கேட்டையான் RC, இது வந்து இது வரைக்கும் இருக்கிறது RA. இது ரெண்டே கூட்டுறது தான் என்னது, அந்த டி. அது வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துறாங்கன்னா Na+CS-, இது சீசியம், இது சோடியம். உங்கள்கிட்ட இன்னொன்று ஆனையானா வந்து எதிரைனியா வந்து குளோரின் இருக்குது. இது ரெண்டு என்னது, நேரைனி. சோடியமும் குளோரைடும் இணைந்து சோடியம் குளோரைடை உருவாக்குகிறது. சீசியமும் குளோரினும் இணைந்து சீசியம் குளோரைடை உருவாக்குகிறது. இது ரெண்டில் எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டாப்பா? இப்போ யோசிச்சு பாருங்கள். Na இஸ் ஸ்மால், CS இஸ் லார்ஜ். அப்போ Na+ங்கிறது அதோட அட்டாமிக் நம்பர் 11. இது CS அயனி சீசியத்தை விட சோடியம் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஆனால் CS வந்து அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இது ரெண்டு ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த டி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கூட்டின வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது ரெண்டு ஃபார்ம் ஆகும்போது அந்த கூட்டின வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டி அதிகமாக இருந்ததுன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது இல்லையா. அதனால் NaCl இஸ் மோர் ஸ்டேபிள் தான் CSCl. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, விச் இஸ் மோர் ஸ்டேபிள், NaCl ஆர் CS கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் இது சிஎஸோட டி, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டி வேல்யூ அதிகமாக, அதாவது RaRC இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால லேட்டிஸ் எனர்ஜி கம்மியாகிடுது. அதனால் அது ஸ்டேபிள் கிடையாது. NaClக்கு டி வேல்யூ கம்மி இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேபிள்னு சொல்லிடலாம். ரைட். இன்னும் ஒரு பாயிண்ட்டு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன்லேயே சொன்னேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுக்கு, அந்த கேட்டையானுக்கு அயனியானுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அயானிக் பாண்ட் உருவாகும், இல்லைன்னா கோவலன்ட் பாண்ட் உருவாகும். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் should be 2 or greater than 2. 2 அல்லது 2க்கு மேலே இருக்கணும். இல்லை 2க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்டு தான் உருவாகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். NaClக்கு வந்து அதோட என்ன வேல்யூ, எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ 0.9. இது வந்து ஃபிக்ஸட் வேல்யூ, நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். Clக்கு வந்து 3.1 இருக்குது. இது ரெண்டே கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.1. அப்போ 2 அல்லது 2க்கு மேலே இருந்தால் என்ன ஃபார்ம் ஆகும், அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு கேட்டையான், ஒரு அயனையான்,
அல்லது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் உள்ள 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி ஒரு அயானிக் பாண்ட் உருவாகணும்னா அதை என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தீங்க. தேங்க்யூ.